நீங்க பார்க்குற இந்த பிங்க் கலர் அப்படிங்கிறது ஒரு இல்யூஷன் தான், நம்புவீங்களா? ஸோ உங்களுக்காக இந்த ப்ரூஃபை நான் காமிக்கிறேன். இதுதான் விசிபிள் லைட் ஸ்பெக்ட்ரம். அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கலர்ஸுமே இந்த ஸ்பெக்ட்ரமில் இருக்கும். அதாவது உங்கள் கண்ணால் பார்க்க முடிகிற கலர்ஸ் எல்லாமே இந்த ஸ்பெக்ட்ரத்தில் இருக்கும். ஆனால் இதில் பிங்க் அப்படிங்கிறது இல்லவே இல்லையே. பட் அப்புறம் இப்படி பிங்க் அப்படிங்கிற ஒரு கலர் இந்த உலகத்தில் எக்ஸிஸ்ட் ஆகுது. நம்ம பார்க்குற எல்லா கலர்ஸுமே இந்த RGB அப்படிங்கிற இந்த ஒரு பிரைமரி கலர்ஸால தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் நீங்கள் டிவியை ஜூம் பண்ணி பார்த்தீங்கனாலுமே அதில் இருக்கிறதுமே இந்த RGB அப்படிங்கிற இந்த லைட்ஸ் தான். ஸோ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு 3 விஷயத்தை வச்சு நம்ம இந்த விசிபிள் லைட் ஸ்பெக்ட்ரத்தில் இருக்கிற எல்லா கலர்ஸுமே நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இந்த க்ரீன் அண்ட் ரெட் கலர் இது ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு எல்லோ கலர் கிடைக்கும். இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த 2 கலரோட ஆவரேஜ் அப்படிங்கிறது தான் இந்த எல்லோ அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுக்கும் பிங்க் கலருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எதுவுமே கனெக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட கண்ணை ஒரு செகண்ட் பாருங்கள். உங்கள் கண்ணுக்குள்ள 3 டைப் ஆஃப் கலர் அப்சர்வ் பண்ணுற கோன் செல்ஸ் இருக்கும். முன்னாடி நம்ம பார்த்த இந்த RGBயோட இதே சினாரியோ தான் இந்த கோன் செல்ஸ்க்குமே நடக்கும். நீங்கள் ஒரு ரெட் கலரையும் அண்ட் க்ரீன் கலரையும் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த 2 கலருமே சேர்ந்து இதோட ஆவரேஜான எல்லோ கலரை ப்ரொடியூஸ் பண்ணும் அண்ட் இதை உங்கள் கண் ஐடென்டிஃபை பண்ணும். இதே மாதிரி 2 எக்ஸ்ட்ரீம் எடுத்துப்போம். RGBயில் நம்ம இந்த ரெட்டையும் இந்த ப்ளூவையும் எடுத்துப்போம். இது ரெண்டுத்தையுமே ஆவரேஜ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு க்ரீன் கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல க்ரீன் கோன் செல்ஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு க்ரீன் லைட் சிக்னலையுமே ரிசீவ் பண்ணியிருக்காது. ஸோ நம்ம பிரெயின் கன்ஃபியூஸ் ஆகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கலர் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுற அந்த கலர் தான் இந்த பிங்க் கலர். அண்ட் அதனால தான்